வணக்கம். இந்த வீடியோவில் வங்கிகளில் நகைக்கடன் புதிய விதி மாற்றம், அதிரடி அறிவிப்பு, மக்கள் அதிர்ச்சி, இது குறித்து விவரத்தை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் அவசர தேவைகளுக்கு பொதுமக்கள் அதிகம் நம்பக்கூடிய கடன் வகையில் ஒன்று நகைக்கடன். தற்போது ஒரு முக்கிய மாற்றத்தை RBI கொண்டு வந்துள்ளது. ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ள இந்த புதிய விதிமுறைகள் இதுவரை இருந்த தளர்வுகளை குறைத்து கடன் வழங்கும் முறையில் கட்டுப்பாடுகளை அதிகரித்திருக்கிறது. இதனுடைய முக்கிய நோக்கம் தங்கம் இருந்தால் போதும் கடன் கிடைக்கும் என்ற நிலையை மாற்றி கடனை திருப்பி செலுத்தக்கூடிய திறன் இருக்கிறதா என்பதை உறுதி செய்வதாகும். இதற்கு முன்பு பல வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் மற்றும் கூட்டுறவு வங்கிகள் வாடிக்கையாளரின் வருமானத்தை பெரிதாக கவனிக்காமல் அவர்கள் அடகு வைக்கும் தங்கத்தின் மதிப்பை மட்டுமே அடிப்படையாக கொண்டு கடன்கள் வழங்கி வந்தன. இதனால் சிலர் தங்களால் திருப்பி செலுத்த முடியாத அளவிற்கு கடன் வாங்கி நிதி சிக்கலில் சிக்கிய நிலை உருவானது. இந்த பிரச்சனையை சரி செய்யவும் கடன் வழங்கும் முறையில் வெளிப்படைத்தன்மை அதிகரிக்கவும் RBI இந்த புதிய வழிகாட்டுதல்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. புதிய விதிகளின் அடிப்படையில் தங்கத்தின் மதிப்பை அடிப்படையாக கொண்டு வழங்கப்படும் கடன் தொகைக்கும் அதன் சதவீதத்திற்கும் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. ரூபாய் 2.5 லட்சம் வரை கடன் பெறுவோர் தங்கத்தின் மதிப்பில் 85% வரை கடன் வழங்கப்படும். இது சிறு விவசாயிகள் மற்றும் நடுத்தர மக்களுக்கு சலுகையாக கருதப்படுகிறது. ரூபாய் 2.5 லட்சம் முதல் ரூபாய் 5 லட்சம் வரை கடன் பெறுவோருக்கு தங்கத்தின் மதிப்பில் 80% மட்டும் வழங்கப்படும். அதேபோல் ரூபாய் 5 லட்சத்திற்கு மேல் கடன் பெறும்போது 75% வரை மட்டுமே கடன் வழங்கப்படும். இந்த மாற்றம் மூலம் அதிக அளவு கடன் பெறுவோருக்கு கட்டுப்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதில் மிக முக்கியமாக மாற்றம் என்னவென்றால், ரூபாய் 2.5 லட்சத்திற்கு மேல் கடன் பெறும் அனைவருக்கும் தங்களின் வருமான சான்று மற்றும் நிதிநிலை ஆதாரங்கள் கட்டாயமாக சமர்ப்பிக்க வேண்டும். இதன் மூலம் கடன் வாங்குபவர் திருப்பி செலுத்தும் திறனை வங்கிகள் மதிப்பீடு செய்யும் நிலை உருவாகியுள்ளது. மேலும் கடன் புதுப்பித்தல் விதியிலும் முக்கிய மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. முன்பு சில இடங்களில் வட்டி முழுவதையும் செலுத்தாமல் அதே நகையை மீண்டும் அடகு வைத்து கடனை நீட்டிக்கும் நடைமுறை இருந்தது. ஆனால் இப்போது முந்தைய கடனுக்கான வட்டியினை முழுமையாக செலுத்திய பின்பே புதுப்பித்தல் அனுமதிக்கப்படும். குறிப்பாக ரூபாய் 2.5 லட்சத்திற்கு மேல் கடன்களுக்கு மீண்டும் ஒருமுறை கடன் தகுதி ஆய்வு செய்யப்பட்ட பிறகே புதுப்பிக்க முடியும். இந்த மாற்றங்கள் நிதி உலகை கட்டுப்படுத்தும் நோக்கத்துடன் கொண்டுவரப்பட்டவை. இந்த புதிய விதிகள் நகைக்கடன் வழங்கும் நிறுவனங்களுக்கு சவால்களை ஏற்படுத்தும். உதாரணமாக IIFL ஃபைனான்ஸ் மற்றும் இண்டல் மணி போன்ற நிறுவனங்கள் ஒவ்வொரு கடனுக்கும் ஆவணங்கள் சரிபார்ப்பு மற்றும் வருமான மதிப்பீடு செய்ய கூடுதல் மனித வளத்தை பயன்படுத்த வேண்டிய நிலை உருவாகியிருக்கிறது. இதனால் நிர்வாக செலவுகள் அதிகரிக்கும். மேலும் இந்த கடுமையான விதிமுறைகள் காரணமாக நகைக்கடன் சந்தையின் வளர்ச்சி வீதம் குறையக்கூடும் என்று மதிப்பீடுகள் கூறுகின்றன. இருப்பினும் இது நீண்ட காலத்தில் நிதி ஒழுங்கை மேம்படுத்தும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் வாடிக்கையாளர்களும் தங்களது கடன் திட்டமிடலில் மாற்றங்களை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக ரூபாய் 2.5 லட்சத்திற்கு மேல் கடன் பெற விரும்புவோர் தங்களது வருமான ஆதாரத்தை முறையாக பதிவு செய்து வைத்திருக்க வேண்டும். சிலர் இந்த வரம்பை தவிர்க்க குடும்ப உறுப்பினர்கள் பெயரில் கடனை பிரித்து பெறலாம் அல்லது பல்வேறு நிறுவனங்களில் சிறு தொகைகளாக கடன் எடுக்கலாம் என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள். எனினும் இது ஒரு தற்காலிக தீர்வு மட்டுமே. மொத்தத்தில் இந்த புதிய விதிகள் நகைக்கடன் துறையில் ஒழுங்கை கொண்டு வந்து கடன் வாங்குபவர்களையும் நிதி நிறுவனத்தையும் பாதுகாக்கும் ஒரு முக்கிய மாற்றமாக கருதப்படுகிறது. ஏப்ரல் 1க்கு பிறகு நகைக்கடன் பெற திட்டமிடுவோர் இந்த விதிகளை நன்கு அறிந்து தேவையான ஆவணங்களுடன் தயாராக இருப்பது மிகவும் அவசியம். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.